ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி தீபாவளி ரெசிபியான ஜாங்கிரி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு கஷ்டப்படாமல் ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாங்கிரி ரெசிபியை செய்து பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக செய்திடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். ஜாங்கிரி அவ்வளவு அருமையாக வருங்க. வாங்க அந்த டேஸ்டான ஜாங்கிரி ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜாங்கிரி செய்கிறதுக்கு முதல்ல உளுந்த பருப்பை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. 1லேருந்து 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப ஊற வச்சோன்னா உளுந்து வந்து ஆட்டினதுக்கப்புறமா புளிச்சிரும், டேஸ்ட்டே மாறிடும். அதனால் 2 ஹவர்ஸ் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ உளுந்த ஊற வச்சுட்டு அதில் தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். உளுந்து ஆட்டும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும். மாவு வந்து ரொம்ப ஸ்மூத்தியாக வரணும், அப்போ தான் ஜாங்கிரியும் நல்லா சாஃப்டாக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன். நல்லா மையாக அரைச்சிடுங்க. மாவு நீங்கள் அரைக்கும் போதே லைட்டாக பொங்கி வர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சா தான் ஜாங்கிரி வந்து நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதை நான் உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குன்னு. நல்லா பஃபியாக இருக்குது பாருங்கள் மாவே. இந்த மாதிரியே நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா ஒரு க்ரீமி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியே நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி தெளிக்கலைன்னா இந்த மாதிரி வராது. ஒரே தான் தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைங்க. இதை எப்படி செக் பண்ணணுன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து அதில் போட்டிங்கன்னா மாவு வந்து உள்ளே மூங்காமல் மேலே மதக்கணும். அது அப்படியே லைட்டாக ஃப்ளோட் ஆகணும். அப்போ தான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். மாவு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், எங்கேயுமே ஒட்டலை. கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், கையிலையும் ஒட்டாது மாவு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுக்கினோடனே சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க 2 ஸ்பூனு. நான் 1/4 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன், அதனால் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கலரிங் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஜாங்கிரி அப்போ தான் நல்ல கலராக வரும், அதுக்காக கலரிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா அது சேர்த்தோன்னா நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அரிசி மாவு சேர்த்தோன்னா. அதனால் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலரிங் பவுடர் வந்து உங்களுக்கு கலர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மாவு கிளறும் போதே எவ்வளோ பஃபியாக இருக்குன்னு. நீங்கள் மாவாட்டும் போது உளுந்து ஊற வச்ச தண்ணியிலையே ஆட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். புது தண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மாவு புளிச்சிடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 3/4 டம்ளர் உளுந்து எடுத்தேன், அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சிடுங்க ஹீட்டில். நீங்கள் பாத்திரத்தில் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்கன்னா சர்க்கரை பாகு வந்து சீக்கிரமே கெட்டியாகிடும். நம்ம ஜாங்கிரியை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு சரியாக வராது. அதனால் தண்ணியில் சர்க்கரை சேர்க்காதீங்க, சர்க்கரையில் தண்ணி சேருங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கலரிங் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட வாசத்துக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இது வந்து 2 கம்பி பதத்துக்கு வரணும் சர்க்கரை பாகு, அந்த அளவுக்கு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, 2 கம்பி பதம் வந்துருச்சு. இது கூட கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கிட்டோன்னா சர்க்கரை வந்து பாகு வந்து இறுகாமல் இருக்கும், லிக்விடாகவே இருக்கும். இப்போது ஜாங்கிரியை பொரிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடையே நீங்கள் மாவு பிழிங்க. மாவு பிழிகிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கோங்க. மில்க் பேக்கெட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேக்கெட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா முறுக்கிக்கோங்க மேலே, இல்லைன்னா மாவு மேலே கூடி வெளியில் வந்துடும். நம்ம புளியும் போது ஒரு நுனியில் கட் பண்ணிக்கோங்க, சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானோடையே
ஜாங்கிரி முதல்ல ஒரு சின்ன ரவுண்டாகவும் அதுக்கு மேலே குட்டி குட்டி ரவுண்டாகவும் நீங்கள் விட்டிங்கன்னா ஜாங்கிரி வந்து கரெக்டாக வரும். முதல்ல பண்ண தெரியாதவங்க தனியாக ஒரு பிளேட்டில் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சட்டியில் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள் ஜாங்கிரி நல்லா வந்துருச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். நான் இன்னொரு லேயர் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். முதல்ல ஒரு ரவுண்டு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக அதில் சர்க்கிள் மாதிரி போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் 2 போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நிறைய போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆகிடும். இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. 2 நிமிஷத்துலேயே வெந்துடும் சீக்கிரமே. அதுவே ஜாஸ்தி தான். இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. திருப்பி போட்டுட்டு இதை சக்கரை பாக்கில் டிப் பண்ணி எடுத்துட்டோன்னா டேஸ்டான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சக்கரை பாகு ரெடியாக இருக்குது. சக்கரை பாகு வந்து சூடு ஆறாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டான சூடில் இருக்கும்போது நீங்கள் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ஜாங்கிரி இதில் போட்டோன்னா சீக்கிரமே அது வந்து ஊறிடும். இல்லைன்னா ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் பாகு வந்து லைட்டாக மிதமான சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாகு வந்து இந்த மாதிரி லிக்விடாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சக்கரை பாகு வந்து நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா வரும். இது ஊறுறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துருங்க. டேஸ்டான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்லேயே நீங்களும் தீபாவளிக்கு இந்த ஜாங்கிரி ரெசிபியை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.